ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே வந்து 3 மந்த்ஸ் ஆக போகுது. நான் இன்னும் வந்துட்டு வடை பாயாசம் வந்துட்டு ப்ராப்பராக செஞ்சு சாப்பிட்டதே இல்லை. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு நான் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நான் வந்துட்டு வடை, பாயாசம், சாம்பார் அந்த மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ண போகிறேன். பட் எந்தளவுக்கு அவுட்புட் வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பாயாசம் பண்ணியிருக்கேன், பருப்பு வடையும் பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு உளுந்து வடை வந்துட்டு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட வந்துட்டு நான் தக்காளி தீர்ந்து போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, காட்டேன். இவ்வளோ தக்காளி, அதுவும் வந்துட்டு பழமும் காயும் அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வரல. இதை வந்துட்டு நான் வச்சுக்கணுமா, அதுவும் பத்திரமா வச்சுக்கணுமா? என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த தக்காளிலாம் வந்துட்டு ஒரு மாதிரி நொதன்னு ஆகிடுது. நான் இங்கே வச்சு பார்த்துட்டேன். நான் சொன்னதுக்கு இவ்வளோ தக்காளி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கேட்டால் வந்துட்டு தக்காளி அல்வா பண்ணணுமா. கேட்டுக்கோங்க, இது வரைக்கும் நான் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. அதை பண்ணணுமா. அப்புறம் முட்டை தீர்ந்துட்டுங்க. சரி, முட்டையும் இது வரைக்கும் அப்பளமே வாங்கலை. சரி, அப்பளம் வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பூண்டும் வந்துட்டு தீர்ந்து போயிடுச்சு. அதனால் பூண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் இப்போ வந்துட்டு உளுந்து வந்துட்டு ஊற வைக்க போகிறேன். எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு கருப்பு உளுந்து வாங்கி அதை வந்துட்டு அலசிட்டு நம்ம எப்போதும் இட்லிக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு எங்கள் அம்மா வடை செய்வாங்க. நான் வந்துட்டு வெள்ளை உளுந்து தான் எனக்கு என்னோடய வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். நல்லா வரலன்னா திட்டாதீங்க. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக ஊற போட்டுக்கிறேன். பட் இது எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சமாகவே ஊற போட்டுக்கிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ வந்துட்டு நான் இவ்வளோ தான் வந்துட்டு ஊற போட்டிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க்கு. இங்கே வந்துட்டு நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எப்படி வருதுன்னு தெரியல. வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். பட் இங்கே இது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். குக் பண்ணுறப்ப நீங்களே பாருங்கள். இப்போது என்கிட்ட வந்துட்டு இந்த பருப்பு தான் இருக்குது. இது வந்துட்டு ஏதோ மைசூர் பருப்பாக ஏதோ சொல்லுவாங்க. நான் இதை தான் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணுறேன். பட் நல்லா தான் இருக்குது. நான் இப்போ வந்துட்டு பருப்பு வந்துட்டு நான் ஊற போடுறேன். எனக்கு அளவுலாம் இல்லைங்க. நான் 2 பேருக்கு வந்துட்டு எப்போதும் சமைச்சு வந்துட்டு பழகிட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். அதை விட கொஞ்சம் அளவு வந்துட்டு நான் பைத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட்டான சாம்பார் கிடைக்கும். தேனை வச்சுருந்தேன். அது எப்படி வந்துட்டு இந்த மூடி ஓப்பன் ஆச்சுன்னு தெரில. பாதி தேனை வந்துட்டு ஃபுல்லாக அந்த இதுலேயே ஊற்றிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ துடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இறுக்கமாக இருக்குது, துடைக்கவே முடியல. நான் இப்போ பருப்பு எடுக்கிறப்ப தான் பார்க்குறேன் அந்த கபோர்டு ஃபுல்லாகவே ஊற்றிருக்கு. சரி பார்ப்போம் துடைச்சிட்டு. ஏன்னா தண்ணி பட்டா வீணாக போயிடும். நம்ம வெளியில் எடுத்து துடைக்கிறது வந்துட்டு கரெக்டான ஐடியா கிடையாது. ஸோ அதனால் நான் இப்படி வச்சு க்ளீன் பண்ணுறேன். பட் இது எந்த அளவுக்கு இதாகுதுன்னு தெரியல. இதை ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிப்போம் சார். சடனாக தான் நான் பார்க்குறேன் இப்படி ஆயிருக்கு. இட்ஸ் ஓகே. ஓகே, நான் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். பைத்தப்பருப்பு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்துட்டு இதை வந்துட்டு பாயில் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்துட்டு சேமியா பாயசம் தான் செய்ய போகிறேன். முன்னாடி ஒரு நாள் வந்துட்டு தமிழ் புத்தாண்டு வந்தது இல்லையா, அப்போ வந்துட்டு நான் ஒரு பாயசம் பண்ணேன். மீதி இருக்கிற சேமியாவில் தான் இன்றைக்கி வந்துட்டு நான் கொஞ்சம் பாயசம் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சோண்டு நெய்யில் போட்டு வறுத்திங்கன்னா வந்துட்டு அந்த பாயாசம் செய்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ அதை தான் பண்ண போகிறேன்.
ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது இதாகட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நெய் வந்துட்டு இப்போ சூடாயிடுச்சு. நான் இப்போ வந்துட்டு முந்திரியை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்துட்டு திராட்சை இருக்குது, பட்டு எனக்கு வந்துட்டு திராட்சை போட்டு பிடிக்காது. ஸோ நான் வெறும் வந்துட்டு முந்திரி போட்டு மட்டும் செய்கிறேன். நான் வறுத்த முந்திரியை வந்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதே பேனில் வந்துட்டு நீங்கள் சேமியா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு நெய் அதிலே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு சேமியாவையும் வறுத்துட்டேன். இப்போ அதையும் வந்துட்டு பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிக்கிறேன். நெய்யில் போட்டு வறுத்தா தான் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாயசத்துக்கு தேவையான நான் பால் எடுத்துக்கிறேன். இந்த ஊரில் வந்துட்டு பால்லாம் இப்படி தான் வந்துட்டு பாக்கெட்டில் வச்சு இந்த கப்பு வந்துட்டு அங்கே கடையில் விற்கும் போல் என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தான் வந்துட்டு கப்பில் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கிட்டு ஒரு பாக்கெட்டில் வந்துட்டு இதேமாரி ஒரு பெரிய பாக்கெட்டில் வந்துட்டு இதேமாரி 3 பாக்கெட் இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு இதேமாரி நம்ம வந்துட்டு எப்போ தேவைப்படுதோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ பால் வந்துட்டு நான் அடுப்பில் போட்டுட்டேன். இன்னொரு பேன் வந்துட்டு போட்டிருக்கேன் அடுப்பில். நான் வந்துட்டு வடை சுடுறதுக்காக போட்டிருக்கேன். எப்படி வருதுன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் வந்துட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இல்லையா, இப்போ இதில் வந்துட்டு என்னென்ன போடுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வந்துட்டு கட் பண்ணி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பச்சை மிளகா கட் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு சாப் பண்ண ஆனியன் அதையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ண இஞ்சி அதையும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு, சரியா? இப்போ வந்துட்டு இந்த மாவுக்கு தேவையான வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மாவு வந்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். அடுப்பில் வந்துட்டு இப்போ எண்ணெயை ஊற்றிடலாம். நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வடை செய்யலான்னு பார்த்தேன், தண்ணி அதிகமாக போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு வடையை மாற்றி போண்டாவை போட்டுட்டேன். டேஸ்ட் ஆனால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பால் வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நான் இங்கே வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க் வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு முந்திரி வறுத்து வச்சாச்சு, சேமியா வறுத்து வச்சாச்சு. இங்கே வந்துட்டு வடை போயிட்டுருக்கு, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆட் பண்ணுறேன். ஓரளவுக்கு வந்துட்டு பால் காஞ்சிடுச்சு. சூப்பராக இருக்குங்க, உண்மையாக வந்துட்டு செம்மையாக இருக்குது. பட் எனக்கு அந்த தண்ணி பதம் மட்டும்தான் வரல, மற்றபடி சூப்பராக இருக்குது. இங்கே வந்துட்டு பாயாசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் எனக்கு வந்துட்டு சாம்பார் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு இது பண்ணுவோம் இல்லையா, கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம்ல, பச்சை பட்டாணி போட்டு அது செய்யணும். இப்போ தான் வந்துட்டு பாயாசம் வடை மட்டும் ரெடியாக இருக்குது. சாம்பார் ஆல்ரெடி வச்சுட்டேன். இன்னும் வந்துட்டு உருளைக்கிழங்கும் ரைஸும் மட்டும்தான் வைக்கணும். அதோட என்னோடய வேலை இன்றைக்கி முடிஞ்சிடும். பார்ப்போம். சேமியா வந்துட்டு இப்போ கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு தேவையான சுகரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சோண்டு சால்ட்டை ஆட் பண்ணுங்கள், உங்களோட ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்துட்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பாயாசத்தை வந்துட்டு தனியாக வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா, கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு எப்படி இருந்தாலும் வந்துட்டு பாயாசம் வந்துட்டு கட்டி பிடிச்சிரும். ஸோ நம்ம வைக்கிறப்பயே கொஞ்சம் தனியாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ நான் வந்துட்டு அப்பளம் பொரிக்க போகிறேன். என்னடா பாயசம் பண்ணுறா, வடை பண்ணுறா, அப்பளம் பண்ணுறா, என்ன விசேஷம் அப்படின்னு யோசிக்காதீங்க. எனக்கு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு அன்றைக்கி செஞ்சுருவேன். ஃபங்க்ஷனோ அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன். எதாக இருந்தாலும் பண்ணிவிடுவேங்க. இப்போ வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு ஆயில் போட்டிருக்கேன். அப்பளம் சுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு வைக்கணும். குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா, அவ்வளோதான். இதாக வந்துட்டு நான் குக்கரையும் வந்துட்டு வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு சூடாகிட்டு நான் வந்துட்டு அப்பளத்தை பொரித்து எடுத்துக்க போகிறேன். நல்லா சூடாகிடுச்சு. நான் அப்பளத்தை பொரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுக்க போகிறேங்க. என்னோடய வேலை வந்துட்டு மோஸ்ட்லி முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான்.